ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து ஐஓபி கனெக்ட் அப்படிங்கிற புது ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அக்கௌண்ட் எல்லாமே அதில் வந்து சைன் அப் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த ஐஓபி கனெக்ட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? கூடவே நம்ம ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஓபி கனெக்ட் ஆப்பை பயன்படுத்தி நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதனால தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐஓபி கனெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணால் தான் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸில் வந்துட்டு உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பயோமெட்ரிக்கை கிளிக் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து அன்லாக் பண்ணிக்கிறேன் ஆப்பை. இப்போது லைட்டை லோட் ஆகிட்டு ஆப்போட இன்டர்ஃபேஸுக்குள்ளாடி வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல பாஸ்புக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இது பாப்பப்பில் ஓகே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆரோவை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர் பக்கத்தில் சின்ன செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாம் காட்டுமா, சைடில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மந்த்து, லாஸ்ட் 3 மந்த்ஸு, லாஸ்ட் 6 மந்த்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டவுன்லோட் ஏரோ இருக்கும். ஓகேவா? ரைட் சைடில் மேலே. ஸோ அதை இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஃபோனில் இருக்க பிடிஎஃப் வியூவராக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? இதை வந்து அப்படியே பேக் போயிடலாம், ஏன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம டவுன்லோட் ஆனது எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் வியூவர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.